தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பல காலமாகவே தொடர்ந்து இருந்தது, அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. என்ன விஷயம்னா, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியில பல வருடங்களாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த தேர்தல், இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி டிஎம்கேவை எதிர்த்து ஆரம்பிச்ச எல்லா கட்சிகளும் இப்போ டிஎம்கேயோட கையில இருக்காங்க. தேமுதிக, மக்கள் நீதி மையம், மதிமுக, இந்த கட்சிகள் எல்லாமே டிஎம்கேவை எகெயின்ஸ்டா ஆரம்பிச்ச கட்சிகள். இப்போ அவங்க கொடுக்குற 5, 6, 7, 8 சீட்டுக்கு அவங்க கூடவே இருக்காங்க. இதுல முக்கியமா திமுகவோட சம ஸ்ட்ராட்டஜி இந்த 2026 பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்னன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேயே பெண்களுக்கு எதிரான நடக்கிற வன்கொடுமைகள், மெயினா பாலியல் சீண்டல்கள், இவ்வளோ கடந்த காலங்கள் நடந்ததை விட 2026 to 2021, அதாவது இந்த 5 வருடங்கள்ல நிறைய நடந்திருக்கு. அப்போ திமுக அரசு மேல மக்களுக்கு நிறைய கோபம் தானே இருக்கணும். ஆனா அது இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். அது ஏன்னா, மக்களை பொறுத்தவரையும் அது நம்ம வீட்டுல நடக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துல எல்லா மக்களும் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி நடந்தாதான் அதை நீங்க பாப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுது. அப்போ ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னைக்கோ நாளைக்கோ, ஒரு வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ நடக்கலாம். அத நம்ம முன்கூட்டியே நிறுத்துவதற்கான வழிக நம்ம கையிலே இருக்கு. இப்போ நீங்க ஏடிஎம்கே ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க, ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன உங்களுக்கு எழுதி வச்ச சொத்தா ஏடிஎம்கேங்கிற கட்சிங்கிறது? அவங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? இந்த தமிழ்நாடு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? இல்ல. ஓகே, டிஎம்கே எடுத்துக்கங்க. டிஎம்கே ஓட்டு போட்டீங்க, போட்டுக்கிட்டே இருக்கீங்க, போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னா அவங்க என்ன உங்களுக்கு எழுதி வச்ச சொத்தா? அதாவது என்னன்னா, நான் என்ன கேட்க வரேன், இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே தான். இப்போ நாங்க டிஎம்கே போட்டோம், போடுவோம், போட்டுக்கிட்டே இருப்போம். என்ன மாதிரியான மனநிலை? எதுக்கு நீ ஓட்டு போடுற? அது காரணம் இல்லாம இப்படி ஓட்டு போடுவேன். ஒரு கட்சிக்கு நீ ஓட்டு போறோம்னா அது காரணம் இல்லாம இப்படி ஓட்டு போடுவீங்க. இப்போ 3 நாள்ல தேர்தல் வரப்போகுது. உங்களுடைய மனநிலை என்ன? எதுக்கு ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இல்லாம எதுக்கு ஓட்டு போயிட்டு, நம்ம டிஎம்கே போன டைம் ஓட்டு போட்டோம், இந்த டைம் ஓட்டு போடலாம், இல்ல இந்த டைம் டிஎம்கே ஜெயிக்க போகுது அதனால நம்ம டிஎம்கே ஓட்டு போடுவோம், ஓகே இங்க உள்ளனால நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதால நம்ம ஓட்டு போடுவோம். இப்படிப்பட்ட மனநிலை மக்கள் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மாற்றத்தை விரும்புற கட்சியும் சரி, எந்த ஒரு மக்கள் நலனும் கட்சியும் சரி, எந்த ஒரு மக்களை நேசிச்சு வர்ற கட்சியும் சரி நிலையாரிக்காது. ஏன்னா, மக்கள் நலனுக்காக வர்றவன் லாஸ்ட் காசை தேடி போவோம். ஏன்னா, மக்கள் நலனுக்காக வர்றவன நீ மக்கள் அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரிக்காம விட்டா மதிமுகவோ, தேமுதிகவோ, இல்ல மக்கள் நீதி மையமோ அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுக்கு தான் போவாங்க. அவங்களை தள்ளி விட்டது அவங்க இல்ல. அவங்க அப்படி போனதுக்கான காரணம் மக்களாகிய நீங்கள் தான். ஏன்னா, சுய அறிவு இல்ல பொது அறிவு அப்படின்னு இருக்க எல்லா மக்களுமே இது சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா, இப்ப மக்களுக்காகன்னு தேடி வரலாம். சரி, அவன் அரசியல் ஆசையிலே வரட்டும். இல்ல தேமுதிக அல்லது விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்காகவே வந்தாரு. மதிமுக அப்போ ஆரம்பிச்சாரு வைகோ அவர்கள், மக்களுக்காகவே நாங்க ஓகே. வர்றவங்களை நீங்க என்ன பண்றீங்க? இப்போ போய் சேர்ந்துட்டா ஓகே, போய் சேர்ந்துட்டோம் நம்ம சொல்றோம்ல. அதுக்கு முன்னாடி வரையும் என்ன பண்ணோம்? அங்கீகரிச்சோமா? அங்கீகரிக்கல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? மக்களுக்காக நம்ம வரணும், ஆனா அந்த மக்கள் நம்மளை மதிக்கல. அப்ப நமக்கு தான் இழப்பு ஏற்படுது. மக்கள்னாலதான் இறந்தாங்க. ஓகே, தேமுதிக மக்கள் விஜயகாந்த் அவர் அங்கீகரிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம்னு அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கும். 2வது, எங்க வீட்டுக்காரர் தான் அப்படி இருந்துட்டாரு, நான் அப்படி இருக்க விரும்பல, நான் எல்லாரையும் கவனிக்கணும், அவர் மக்கள்னே பார்த்துட்டு குடும்பத்தை கட்டுக்காம போயிட்டாரு, நானும் அப்படி இருக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கலாம்ல. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய அண்ணன், அவங்களுடைய நலன் கருதி, மக்கள் நலன் கருதி அல்ல, மக்கள் நலன் கருதி விஜயகாந்த் அவர்கள் இருந்தாங்க. இப்போ தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய அண்ணன், அவங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக திமுக பக்கம் சென்றிருக்கிறார். அப்போ இதுல மக்களாகிய நீங்கள் அந்த இடத்த கோட்டை விட்டு இருக்கீங்களா இல்லையா? அந்த மனுஷனை நீங்க மேல வர வச்சிருந்தீங்கன்னா இது மாதிரியான சூழ்நிலைக்கு அவங்க போயிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க போன பிறகு அவங்க போயிட்டாங்க. அவங்க போகதான் செய்வாங்க. அவங்க மனுஷங்க தானே, விஷயம் எல்லாம் யாருமே கிடையாதுல்ல. எல்லாரும் ஒரு 20%, 10% நல்லது செஞ்சுட்டு மத்த எல்லாமே அவங்களுக்கு செஞ்சுப்பாங்க. ஓகே, நீங்க மக்களாகிய நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொருத்தவங்க பத்தி கூண்டு பேச முடியாது. ஓகே, நீங்க இன்னொருத்தவங்க பத்தி இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது, யாரையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண. நீ உன்னுடைய சுய சார்பு சிந்தனையில இருந்து என்னத்த ஒரு வாக்கா எந்த அறிவுல இருந்து செலுத்த போற அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சேகரிச்சு வச்சுக்கோ. அதுதான் நம்ம கேட்கிறோம். இப்போ நம்ம 100 கொஸ்டின் கேட்கிறோம். நான் இன்னொரு கொஸ்டின், இந்த ஊடகவியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க.
அவங்க எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க, விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போனாங்களா, விஜய் அவர்கள் அந்த தொகுதிக்கு போனாங்களா, விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் பிரச்சாரமே பண்ணலையே. இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச அமைச்சர்கள் தலைவர்கள் 234 தொகுதியில ஒவ்வொரு தலைவர் ஒவ்வொரு தொகுதிக்கு செஞ்சிருப்பாரு. அந்த தொகுதி 234 தொகுதியில உள்ளவங்க யார் யாரு எந்த ஊருக்கு போனாங்க, எங்க போய் திரும்ப அந்த மக்களை சந்திச்சாங்க, மக்கள் யாரெல்லாம் சந்திக்க விட்டாங்க, அந்த மாதிரி யாராச்சும் கொஸ்டின் கேட்கறீங்களா? கேட்கறதுக்கான அருகதை இருக்கா? அதுக்கான தகுதின்னு சொல்லக்கூடாது, அதற்கான உங்கள்ட்ட அறிவு இருக்கா? அப்போ இதுக்கு அறிவு இருந்தாதான் நீங்க அவங்களை பத்தி கொஸ்டின் கேட்கறது. ஒரு ஆட்சிக்கே வராத ஒருத்தவங்க, மக்கள் மத்தியிலே வராத ஒருத்தவங்க, சரி வர்றாரு அவர் கூட கொஸ்டின் கேட்கறோம்ல, இதுக்கு முன்னாடி மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்களே, அவங்க யாரெல்லாம் மக்கள்கிட்ட போயிருக்காங்க, இதை யாராவது கொஸ்டின் பண்ணிருக்கீங்களா? தெரியும் ஏன் 30 கொஸ்டின் கேட்கறாங்க எல்லாரையும், இவ்வளவு நாளா வரல, இப்பயே வரீங்க, ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க, இப்ப கொஸ்டின் கேட்கறாங்களா, இதை யாராச்சும் எந்த பத்திரிகையாளர்லாம் கேட்கறாங்களா? இதை யாராச்சும் பேசுறாங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு திராணி இருக்கா? அது மாதிரியான விஷயம் யாருமே கிடையாது. அப்போ என்ன நடுநிலையா சார்பா எடுத்து நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் மக்கள் மத்தியில எழதான ஆரம்பிக்கும். அப்ப எப்படி ஊடகத்துக்கு மத்தியில ஒரு மரியாதை வரும்? இது மாதிரி ஒரு சார்பு இல்லாம இருந்தா எப்படி விஜய் அவர்கள் ரிப்போர்ட்டர்கள் எப்படி சந்திப்பாரு? அதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? நீங்க ஒரு நிலை சார்பு நிலை, அதாவது எப்படின்னா ஒருதலை பட்சமா செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு தான் தாவேக்காவோட ஃபுல் குற்றச்சாட்டுமே. எந்த 90% மீடியாக்கள் ஒருதலை பட்சமா தான் செயல்படுது, ஆட்சிக்கு எதிராக செயல்படுறதே கிடையாது, மக்களுக்கு நலனுக்காக பேசுறது கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி அவர் உங்களுடைய சந்திச்சு பேசுவாரு? எப்படி உங்க மேல நம்பிக்கை இருக்கும்? அப்படின்னு அவர் ஏன் சந்திக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் எழுப்படுது. விஜய் அவர்கள் வின் பண்றாங்களோ இல்லையோ, அடுத்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாக்க சரியா செலுத்துறீங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாத்துக்கணும். உங்களுடைய ஒரே ஒரு அதிகாரம், இந்த நாட்டு மக்களுக்காக செய்யப்படுற ஒரே ஒரு அதிகாரம் வாக்கு செலுத்துறது மட்டும்தான். இப்போ நீ உனக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குற, 1000 ரூபாய் காசு கொடுக்காம போலாம். ஆனா இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் நீ நல்லது பண்ண நினைக்கிறீங்கன்னா சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஓட்டு போடணும். அப்பதான் நீ இந்த மக்கள் மேல நமக்காக இருக்குன்னு அர்த்தம். இல்ல எனக்கு இவர் 1000 ரூபாய் காசு தருவாரு, 2000 ரூபாய் காசு தருவாரு, அப்ப நான் அவர் ஓட்டு போறேன் அப்படின்னு போனீங்கன்னா அப்ப நீ அந்த ஒரு வாக்கு அது காசு, அதாவது எப்படின்னு சொல்றாங்கன்னா, நீ அந்த ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க, திரும்ப போய் கொஸ்டின் கேட்க முடியாது. அதனால ஏன் உங்க ஊருக்கு வரல, ஏன் இதெல்லாம் செய்யல? அப்ப கேட்பான், நீ என்ன சும்மா ஓட்டு போட்ட, 1000 ரூபாய் காசு வாங்கி தானே ஓட்டு போட்ட அப்படின்னு கொஸ்டின் கேட்பானா இல்லையா? அப்போ உன்னோட ஓட்டை 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு விற்கிறதுக்காக முற்படுறீங்களா? சரி ஓகே, காசு உன்னுடைய காசு, சரி வாங்கிக்கோங்க, நம்மளுடைய வரி பணத்துல தான் எடுத்து கொடுக்குறாங்க, சரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க உண்மையா இருக்க பாக்குறீங்க, ஏன் அதிகமா காசு கொடுக்குறானோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வர்றீங்க. அப்ப நீ உண்மையா இருக்க காசுக்கு, அதாவது அந்த பணத்துக்கு நீ உண்மையா இருக்க, மக்களுக்கு உண்மையா இல்ல, அந்த பணத்துக்கு உண்மையா இருக்கு. அப்போ மதிப்பு கூட பணத்துக்கு தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் பணம் இல்லாம எங்கேயுமே கிடையாது, அது ஓகேதான். அதுக்காக தான் மக்களை ஏமாத்துறாங்க. 1 கோடி ரூபாய் கொண்டாந்து விட்டுட்டு 500 கோடி 1000 கோடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரியான மக்களுக்கு தெரியுது? எந்த மாதிரியான மக்களுக்கு தெரியுது? அப்போ நம்ம போன் வச்சுட்டு இருக்க மக்களுக்கு மட்டும் தான் இது மாதிரியான விஷயங்கள் தெரியும். போன் யூஸ் பண்ணாதான் அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ எல்லாம் தெரியாது. அப்ப அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது போன் வச்சுட்டு இருக்க நீங்க. போன் வச்சுக்கிட்டு இருக்க நீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் போது, ஆனா நான் டிஎம்கே பக்கம் ஏடிஎம்கே பக்கம் போவேன். இல்ல நீங்க ஏடிஎம்கே பக்கம் டிஎம்கே பக்கம் போக வேண்டியது இல்லை. நான் உங்களை தாவைக்காவுக்கு ஆதரவா ஓட்டு போடணும்னு நான் சொல்லல. ஒண்ணு, இதுவரையும் ஆண்ட டிஎம்கே அரசாங்கமும் அதிமுகவும் திமுகவும் என்ன பண்ணிச்சு உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சியோ விஜய் அவர்களும் ஓட்டு போடுங்க, 2 கட்சி யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க. ஆனா இந்த 2 கட்சிகளை ஓட்டு போடுறதுக்கான விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு போடுங்க. சீமான் அவர்களை சில காரணங்கள் நம்பலாம், நம்பாமே போலாம். ஆனா அவருக்கு உள்ள வந்ததே கிடையாது. ஆனா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவருக்கு இன்னும் உள்ளே வரல, பேசிக்கிட்டே இருக்காரு 15 வருஷமா. அவருக்காச்சும் வாய்ப்பு கொடுத்து பாருங்களாம். நீங்க தாவைக்காக தான் ஓட்டு போகணும் நான் கேட்கல, ஆனா அவங்களுக்கு எது ஓட்டு போடணும்னு நான் கேட்கறேன். மக்கள் அனைவருமே சிந்திச்சு செயலாற்ற வேண்டிய கடமை மிகவும் முக்கியமானது. வாக்களிக்கிறது மட்டும்தான். இத நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வாய்ப்பு வருது. 5 வருஷம் 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு மக்கள் ஒரு தொகுதியில ஒரு கோடி ரூபாய் செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தொகுதியிலேயே ஒரு திட்டத்தை செயல்படுத்துறது மூலம் அவங்க 50 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்குறீங்க. கரெக்டான கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுங்க. தெரிஞ்ச முகம், அங்க உள்ள வேட்பாளர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க. விஜய் சார் அவர்களை உங்களுக்கு தெரியும், சீமான் அவர்களை உங்களுக்கு தெரியும். அப்படின்னா அவங்கள யார் ஆதரிச்சிக்கிறாலும் அவங்க ஓட்டு போடுங்க. தன்னுடைய லாபத்துக்காக அதிமுக திமுக அதிமுக அப்படின்னு போற உங்கள்கிட்ட மக்கள் அவங்க கரெக்டா இருக்காங்களா? உங்கள்கிட்ட அந்த வேட்பாளர்கள் கரெக்டா இருக்காங்களா உங்கள்கிட்ட அப்படிங்கிற பார்த்து ஓட்டு போடுங்க. உங்களோட மக்களுடைய நல்ல கருத்துக்களை கேட்கறாங்களா? மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுறாங்களா? தீர்வு கொடுக்குறாங்களா? அப்படி பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்து தயவு செய்து ஓட்டு போடாதீங்க. இவங்க நம்மளுடைய இருப்பாங்களா அப்படிங்கிற பார்த்து ஓட்டு போடுங்க.
நல்லது செய்வாங்களா நம்பிக்கைன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. டிஎம்கே ஏடிஎம்கே பார்த்து ஓட்டு போடாதீங்க. 2 தினங்கள் மட்டும்தான் உள்ளது. மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தமிழ்நாட்டை மாற்ற அல்ல, மேலும் வளர்க்க மக்களாகிய நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும். நன்றி.